உன் வாழ்க்கை நாங்க எடுக்கல, என் வாழ்க்கை தான் இப்ப நீ கெடுத்துட்டு போற. உன்னை மாலை போட நான் கேட்டேன். உன் தாயம்மாள் வல்லமாக சபையிலே எழுந்து, டே கண்ணா, இந்த இச்சா சுயரத்தில் அமர்வதற்கு உனக்கு தகுதி கிடையாது, வெளியே போனா எனக்கு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான். இது எல்லோருக்கும் தெரியும், ஏன் உனக்கே தெரியும். ஆனா என் அழகு உன் கண்ணை மறைச்சது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் உன்னை மாலை போட நான் கேட்டேன். நீயா என் கழுத்துல மாலை போட்ட, நீயா என் பேச்சு கேட்காத போற. என் பொண்ணுருகி, நீ போகலாம். உன் நந்தனத்துல சென்று, அப்பா நான் தேரோட்டியை மறந்து விட்டேன், அவனோடு வாழ்க்கை செய்ய முடியாது, வேறொரு ஆடவனை வார்த்தையை திருக்கல்யாணம் செய்து கொடு என்று நீ சொல்லலாம். அதற்காக உன் தந்தையர் வேறு கல்யாணம் செய்து கொடுக்கலாம். அல்லது உன் தாய் அம்மானிடத்திலே சென்று, மாமா உன்னை மறந்து மாற்றானுக்கு மாலை போட்டது என் தவறு, உன்னோடு வாழ்க்கை செய்கிறேன் அப்படின்னு உன் மாமகிட்ட சொல்லலாம். அவன் வைத்து உன்னை வாழ்க்கை செய்யலாம். ஆனா என்றைக்கு இந்த மாலை என் கழுத்திலே அணிந்தாயோ அன்றிலே இருந்து நீ தாய் என் உயிரினை நினைச்ச. எந்த ஒரு ஆடவனும் செய்யாத ஒரு காரியம், ஒரு மனைவிதான் கணவன் காலை தொட்டு கும்பிடுவாங்க, ஆனா ஒரு ஆடவன் மனைவி காலை தொட்டு கும்பிட மாட்டான். ஆனா அதையும் நான் செய்தேன். மனைவி வேண்டும் என்பதற்காக காலையில் விழுந்து கும்பிட்டுனேன். அதுக்காக என் கூட வாழறன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? நீ எல்லாம் ஒரு பெண்ணாடி, நீ பெண் இனத்திற்கே பூளை கெடுக்க வந்த நீ ஒரு நாய். ஏதோ நீ எப்படி பொம்மையாட்டின்னு சொல்றான். நீ எவனை வேணாலும் கல்யாணம் செய்து கொள், ஆனா நான் உன்னை தொட்ட கையால் ஒரு மாற்ற பெண்ணை உன்னை செப்பாது உன் கரத்தை என் கரத்தால் பிடித்தேனோ, அக்கிரி சாட்சியாக வள வந்தேனோ, அன்றிலே இருந்து நீ மட்டும்தான் என் மனைவி. இந்த மண் கர்ணன் மனைவியை தவிர வேறு எவ்வளவு முகத்தையும் பார்க்க மாட்டேன் உறுதிமொழி எடுத்திருக்கின்றேன். ஆனா நீ சென்று விட்டால் என்னை போல் இருக்கிற ராஜாக்கள், உன்னை போல் இருக்கிற பெண்கள் எல்லாம் என்று சொல்வார்கள். தாலி கட்டி அன்றே பொன்னுருகி இணைப்பிருந்து சென்று விட்டால் ஒரு மனைவியை வைத்து கர்ணனுக்கு வாழ்க்கை செய்ய தெரியவில்லை அப்படின்னு எல்லாரும் என்னை துச்சலமாக பேசலாம். அதற்காக நான் ஆம்பிளை என்னை நிரூபிக்க வேறு ஒரு பெண்ணை நான் சேர மாட்டேன், தொடவும் மாட்டேன். ஆனால் நான் ஆண் பிள்ளை என்னை நிரூபிக்க உன்னையே சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்று காண்பித்தாலும் காண்பினை தவிர மற்றொரு பெண்ணை இனிமேல் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இது சக்தி. நீயே இல்லைன்னு ஆகி போச்சு. நீ போட்ட அந்த கருமாந்திர மாலை இருக்கு. ஐயா, என் நிலையை பார்த்தீர்கள் ஐயா. என்னை போல் எந்த ஒரு பெண்ணும் வாழ்ந்து விடக்கூடாது. பெற்றவர் பேச்சை கேட்டிருந்தால் நான் இப்படி நடுத்தெருவுக்கு நிற்கக்கூடிய கதி வந்திருக்குமா? எங்க தாய் தந்தை பேச்சை கேளாமல் இருந்தது என்னுடைய குற்றம். இன்று கதியற்று நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனா திக்கற்றவருக்கு தெய்வம் துணை என்பார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்களோ தவிர தெய்வம் என்று சொல்ல மாட்டார்கள். நான் தவறே செய்திருந்தாலும் தன்னுடைய பிள்ளை என்று என் தாயார் ஏற்றுக்கொள்வார். அதனால என் தாய் வீடு சென்று நான் வாழ்ந்து கொள்கிறேன். என் தாய்மனை வந்து விட்டேன். ஆனா அரண்மனையில் அடி வைப்பதற்கு என் மனம் அச்சம் கொள்கிறது. அது ஏன் தெரியுமா? சுயம்பர பந்தலிலே கருணாபிஷேகரனுக்கு மாலையிட்டேனே, அவனுடைய அழகை கண்டு மாலையிட்டு கணவர் கிடைத்து விட்டார் என்று சொல்லி பெற்றவரிடத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாத நான் போயிட்டேன். அதனால என்னை பெற்றவர்களுக்கு என் மீது சற்று கோபம் இருக்கலாம். ஒரு வேளை நீங்க சென்று பொன்னுருகி அழுதக்கண் சிந்தனையோடு மன்னவனை விட்டு தனியா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க எங்க அம்மா. சொல்லுப்பா.
உன் மக பொண்ணுக்கு வந்து என் மக பொண்ணுக்கியா? ஆமா கரியா. ஆஹா பொண்ணுரி போன வசந்தல ஆடை கைட்டு போட்டு அம்மா மூலமா இருந்தாலும் கல்யாணம் பண்ண அவசரத்துல பெற்ற தாய் தகப்பட மறந்துட்டு போயிட்டா. இப்ப ஏதோ சொல்லிட்டு பார்க்க வந்துட்டு பாப்பா சீக்கிரம் வர சொல்லுடா. அம்மா ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லு. அயற்சியா கழிச்சு போட்டு சொன்னா அம்மா பாருமா அது இப்ப முறுக்கிச்சு. அம்மா இந்த புத்து கட்ட பொண்ணு மாது உங்களை நம்பி வந்தேனே அம்மா, நம்பி வந்தேனே. இந்த புத்து கட்ட பொண்ணு மாது நம்பி வந்தேனே, உன்னை நம்பி வந்தேனே. உன் பேச்சு கேளாமல் இருந்தது என் தவறுதான் அம்மா. ஆனா புத்தி கெட்டு போய் நான் கல்யாணம் செஞ்சு இப்ப கல்யாணமே இல்லை என்று வாழா வெட்டியா வந்திருக்கிறம்மா உன் வீட்டுக்கு. சிறு பிள்ளை இட்ட வெள்ளாமை வீடு வந்து சேராது என்பார்கள். சிறியோர் செய்த குற்றத்தை பெரியோர் பொறுப்பதுதான் அம்மா பெரியவங்களுக்கு அழகு. இழிகுணத்தோரை மாலையிட்டு விட்டோம் என்று நான் வேண்டாம் என்று உங்களை தேடி வந்திருக்கிறம்மா. என்னை தூக்கி வளர்த்த பாசம் கூட தாயே என்னை வாவென்று அழைப்பதற்கு ஒரு வாய்மொழி வரவில்லை அம்மா. அம்மா என்னை பேசுங்கள் அம்மா. வாய்மொழி யார் இவனுக்கு அம்மா? எந்த மாதிரிக்கு நாத்தனா கண்ணமோத்தத்தை சாத்தினாயா அடிச்சேர்ப்பால. ஏய் அம்மா என்ற உறவு அன்னையோட முடிஞ்சு போச்சு. வந்து நாடி உன்னுடைய கனவுளோட வந்திருக்கணும். இப்படி எப்படி வந்திருக்கிற? அழுத கரையில் சிந்தனையோடு உன் தாலி கட்டின புருஷன் ரதகம்மால சூரப்பங்கவன் அப்படி என்று நீ தெரிந்து கொண்டு இப்படி வந்திருக்கிறியே. கல்யாணாலும் கனவா புல்லானாலும் புருஷன் தாண்டி வாழ்றது ஒரு பொண்ணுக்கு ஆச்சாரியம். இப்படி வந்திருக்கிற எதுக்கு வந்திருக்கிறீங்க? அம்மா இழிகுணத்தோனை மாலையிட்டு விட்டோமே, நம் குலாச்சாரத்திற்கே இழிவு தேடி விட்டோமே என்று சொல்லி அவனே வேண்டாம் என்று வெறுத்து வாழா வெட்டிய உன் வீட்டுல வாழலான்னு வந்திருக்கிறம்மா. அடே உனக்கு வெக்க இல்ல, மாலை இல்ல, சூடு இல்ல, சொர்ண இல்ல. அழிவா பத்தாரி பல்ல பதமா உழைப்பேன், பத்தாரி பல்ல பதமா உழைப்பேன். அம்மா அம்மா அவளுக்கு என்னை அடிக்காதே, பேர் சொல்லுவதற்கு பிள்ளை பிறந்து விட்டது என்று சொல்லி என்னை நீங்கள் பெருமையா எடுத்து வளர்த்தீரோ தவிர ஒரு நாள் கூட உங்கள் கரம் தொட்டு என்னை நீங்கள் அடித்தது கிடையாது. இன்று என்னை அடிக்கும் அளவிற்கு நான் என்னம்மா குற்றத்தை செய்து விட்டேன். தவறு செய்தது உண்மைதான். அந்த தவறுக்கு பரிகாரமா வாழ்வு வேண்டாம் என்று வாழா வெட்டியா வந்திருக்கிறம்மா. உன் வீட்டுல என்னை அடிச்சு வாழ முடி. 10 மாதம் 3 நாள் சுமதிய வயிற்றுல நீ பெற்றிருந்தா அன்னைக்கு நீ சொல்லிட்டு போயிருப்ப. நீ ஒரு யாகத்துல போறது தானே, உனக்கு ரத்தமா சேர்ந்ததானே சொல்லிட்டு போயிருப்ப. அன்னைக்கு என் தம்பி என்னடி குறைவு, என் தம்பி நீ திருமணம் செஞ்சிருந்தா
ரத்தினாபுரிக்கே நீ இளவரசியா இருப்ப. அடியே அடி மனங்கட்ட தக்காளி அம்மானு கூப்பிடாதே உன் வாயால. ஆடு மாதிரி கூட போட்டு போடலாம். இந்த ஊர் ஆரியானா அடித்தா அம்மா அம்மா எங்க வந்து சொல்ல நாசமா போறேன். நான் ஏகத்தில் பிறந்தது உண்மைதான் அம்மா. உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளை இல்லை. ஆனா இதுவரைக்கும் உன் வாயால நான் வயிற்றுல பிறந்தவன் நீங்க சொன்னதே கிடையாதம்மா. வீதியிலே விளையாடுகிற போது மற்ற பிள்ளைகள் என்னை தீண்டி அடித்து விட்டு அழுது கொண்டு ஓடி வந்து உன்னிடத்திலே சொல்வேன். நான் துடிதுடிப்பதை விட எழுந்து வந்து யாரடா என் பிள்ளையை அடித்தது என்று மற்ற பிள்ளைகளை அடித்து கண்டிப்பீர்களே தாயே. இன்று நீயே என்னை இப்பேற்பட்ட அடி அடிக்கிறாயே அம்மா. நான் யாரிடத்துல அம்மா போய் சொல்ல முடியும்? எனக்கு கெது என்பது யாரும் கிடையாதம்மா. உன்னை விட்டால் எனக்கு நாதி யாரும் இல்லை அம்மா. நீ கேட்கின்றாயே யாகத்தில் பிறந்தவள் என்று சொல்லி நியாயம்தான் அம்மா. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்வார்கள். உன் வயிற்றுல பிறந்திருந்த நான் உனக்கு அந்த ரத்த பந்தம் இருந்திருக்கும். நமது பிள்ளை தவறு செய்து விட்டது என்று சொல்லி அடிக்காத கூப்பிட்டு வீட்டுல வச்சிருப்பேன். ஆனா எனக்கு வேள்வியிலே பிறந்த பிள்ளை என்று உனக்கு ரத்தம் கூட துடிக்கல தாயே. நான் செய்தது குற்றம் தான் அம்மா. என்னை உன் பிள்ளையா ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது நாள் வரைக்கும் நான் உனக்கு பிள்ளையா இருந்தேன். தெரியாம இழிகுலத்தோனுக்கு மாலையிட்டத்திற்கு பரிகாரமா உன் வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்து நீ காட்டுற வேலையை செய்து நான் பிழைத்துக் கொள்கிறேன் தாயே. என்னை வேண்டாம். கொஞ்சமா நஞ்சமா என் வீட்டு கறி புறந்த வடிவ சிரிக்குது பாக்குறேன். சக்காலத்துக்கு பிறகு நாக்கு மேல பல்லு மேல நாக்கு மேல போட்டு சிரிக்கிறாளுங்க. சொல்லு பாப்பா, அந்த மாதிரி காரணம் செஞ்சுட்டு போனேன். இனிமேல் இந்த கலிங்க தேசத்துல ஒரு மூளை முழுக்கல கூட உனக்கு இடம் கிடையாது. இந்த நாட்டை விட்டு ஓடிடு. எங்கன்னா பாய கடத்த செத்துரு. ஆனா அந்த நாய உனக்கு மேல் தாய் தந்தை உனக்கு யாருமே கிடையாது. அப்பா அம்மா உனக்கு யாருமே கிடையாது. என்னை பெற்றவள் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தேன். எறும்பூர கல்லும் தேயும் என்பார்கள். நான் அழுகிறேன் என்னை போவென்று சொல்கிறீர்களோ தவிர எத்தனை விட்டு குடும்பத்துக்கு எடுத்து வந்துட்டா. இந்த கல்லஞ்சத்தை இனிமேல் என்னால் கரைய வைக்க முடியாதம்மா. எப்படியா இந்த நாதியற்ற இந்த நாய்க்கு வாவென்று அழைப்பதற்கு யாராகிலும் இழகிய மனதுக்காரர்கள் இருப்பார்கள். நான் வீதி வீதியால் சென்று பிழைத்து போடி வெளியே போடி. ஐயோ 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 பாடி பாடி. இதெல்லாம் யார் மூட்டது? நாங்க நெக்லஸ் வளையல் ஏன் மூட்டது? ஏன் புருஷன் எனக்கு வந்து போட்டது? பூராட்டி கைட்டு வச்சு ஓடி போவோம். இதுவா அம்மா எனக்கு ஒரு ஆசை. கல்வி பெற்ற உறவே அற்றுவிட்ட பிறகு இந்த நகைகள் என்னை என்ன செய்ய போகிறது? கல்வி தரம்மா. இந்த புடவை கிடவெல்லாம் அவுத்து கழிச்சுப்போம். ஆடை எதற்கு காலி இறங்கமா இருக்கிறவங்களாம் வந்து
அம்மா, அடியே நீங்கள் கொடுத்த நகைகள் அத்தனையும் உங்கள் வீட்டிலேயே கழட்டி ஒப்படம் செய்து விட்டேன். ஆஹா இனி நான் எங்காயிலும் பெற்று எடுத்தாயிலும் நான் படைத்துக் கொள்கிறேன் அம்மா. உங்க வீட்டுக்கு நான் வரல அம்மா. இப்பதான் எனக்கு உயிர் போய் உயிர் வருது. ஏன்னா ஏன் முட்டு நகையாச்சே. ஏய் எங்கன்னா பாழு கிணறு இருக்கு மாதிரி பொறுமைக்கு கிணறு அங்க வீந்து செத்துப்போம். பட்டா கிட்டால போய் வீந்து செத்துறாத. எண்ணி வந்து பிடிப்பானுங்க அப்புறம். ஆமா கிணறு இல்லைன்னா எங்கன்னா பொறுமைக்கு புளியாமரம் லைனா இருக்கும் பாரு. தூக்க மாட்டி சாவு. என்னை போல் உன் வயிற்றில் ஒரு பெண் பிறந்திருந்தால் இந்த வார்த்தை நீ சொல்லுவி அம்மா. வாய மூடு. ஏய் இந்த பாரு இந்த ஓடு இதை எடுத்துக்கொண்டு பிச்சை எடுத்து அண்ணாவே திரி போடு. என் தாயிருந்தும் பலன் இல்லை, தந்தை இருந்தும் பலன் இல்லை, நீ இருந்தும் என்றால் நிலையில்லாத சுகமில்லை. தாயிருந்தும் பலன் இல்லை, தந்தை இருந்தும் பலன் இல்லை, நீ இருந்தும் என்றால் நிலையில்லாத சுகமில்லை. மனம் நிம்மதி இல்லை, எனக்கு நீங்கிட தொல்லை, அம்மனியன் உயிர் கவர எவனும் வரவில்லை. தாயிருந்தும் பலன் இல்லை, தந்தை இருந்தும் பலன் இல்லை, நீ இருந்தும் என்பாய் நிலையில்லாத சுகமில்லை. என்னை மட்டும் ஏன் படைத்தாய் இறைவா என்று கேட்டேன். என்னை மட்டும் ஏன் படைத்தாய் இறைவா என்று கேட்டேன். உன் தலை எழுத்து இதுதான் என்று இறைவன் சொல்லி மறைந்தான். தாயிருந்தும் பலன் இல்லை, தந்தை இருந்தும் பலன் இல்லை, நீ இருந்தும் என்பாய் நிலையில்லாத சுகமில்லை. என் ஆசையில் பாசமோ, ஆசையில் பாசமோ, நேசமுமாகுமா, நேசமுமாகுமா, பாசம் என்னும் மார்கழி பனி போல் விலகி போகுமா. தாயிருந்தும் பலன் இல்லை, மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியோடு வாழ, மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியோடு வாழ, ஏமாளியாக இருந்து விட்டேன் எல்லோரும் தாழ. மாளிகையில் நான் பிறந்தேன் மகிழ்ச்சியோடு வாழ, ஏமாளியாக இருந்து விட்டேன் எல்லோரும் தாழ. நான் கெஞ்சுறேன் நானம்மா, நீங்கள் கொஞ்சம் கண் பாரம்மா, அட்டுகளே ஆறுதலை கூறம்மா. கேளுங்கள் சபையர்களே, தாய்மனை வெறுத்து மாமனை வெறுத்து பொன்னுரியை அலைந்து திரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்க பார்த்தார் என்பெருமான் நாராயணமூர்த்தி. சொந்த அத்தைக்கு பிறந்தவன் தான் கர்ணன். கர்ணன் பொன்னுரியை மணர்ந்து அவன் வாழ்க்கை இணைப்பிறந்து விட்டது. அவன் குலம் தளர்த்து வாங்க வேண்டும், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும், எப்படியாகிலும் பொன்னுரியோடு கூட்டுறவு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்துக் கொண்டு பகவான் தன் உருவத்தை மாற்றி அது கிருஷ்ண குரத்தையாக வருகிற விதம் காண்க.